Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahu bi ihsanin ila yawmiddin. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நோக்கக்கூடிய இந்த ரமலானிய நோன்பு எங்களிடத்திலே பல்வேறுபட்ட ஆன்மீக, லௌகீக, நடத்தை சார், உளப்பாங்கு மற்றும் பண்பாட்டு சார் மாற்றங்களை ஏற்படுத்த முனைகிறது. அந்த அடிப்படையிலே இந்த ரமலானுடைய நோன்பு எங்களிடத்தில் ஏற்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு நடத்தைகோல மாற்றம், பிற மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு உயர்ந்த பண்பாட்டை எங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறது. இன்றைய கால சூழ்நிலையிலே மனிதன் ஒரு சுயநலவாதியாக தன்னலத்தை மாத்திரம் கருத்திற்கொண்டு தன்னுடைய தொழில், தன்னுடைய வருவாய், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறை சூழலில் இருந்து விடுபட்டு பிறரை பற்றியும் சிந்திக்கின்ற, பிறருடைய உணர்வுகளை மதிக்கின்ற, பிறர்களுடைய உளப்பாங்கையும் ஏற்றுக்கொள்கின்ற, பிறரை அனுசரிக்கின்ற ஒரு தார்மீக ஒரு பண்பாட்டை இந்த ரமலான் நோன்பு எம்மிடத்தில் ஏற்படுத்துகிறது. எப்படி என்றிருந்தால், ஒரு நோன்பாளியை பொறுத்த மட்டில் நோன்பு நோட்காத ஒருவர் தனக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அவர் நியாயமான காரணத்துக்காக நோன்பு நோட்காமல் இருந்தாலும் அல்லது நியாயமற்ற ஒரு காரணத்துக்காக நோன்பு நோட்காமல் இருந்தாலும் அவருக்கு முன்னால் ஏதாவது ஒரு உணவை உட்கொள்வதை விட்டும் குடிபானம் ஒன்றை பகிர்வதை விட்டும் தவிர்ந்து கொள்கின்ற இந்த மனோநிலை என்பது ஒருவர் இன்னொருடைய உணர்வை மதிப்பதனுடைய அதி உச்சபட்ச வெளிப்பாடாக, ஒரு தோற்றப்பாடாக இது கருதப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டில் மனித உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள். குற்றங்கள், குறைகள், தவறுகளுக்கு மத்தியிலே படைக்கப்பட்ட மனிதனுடைய உணர்வுகளை புண்படுத்தாமல் பண்படுத்துகின்ற ஒரு உயர்ந்த நாகரிகத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி காத்திருக்கிறார்கள். சிலர் தவறுகள் செய்தால் அவர்களுடைய பெயர்களை இன்னார் என்று அவர்களை ஸ்பெசிஃபிக்காக அடையாளப்படுத்தாமல் இந்தந்த தரப்பினரெல்லாம் இப்படியெல்லாம் கதைக்கிறார்களே, இவர்களுடைய நிலைமை என்ன என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை திருத்தியிருப்பதை பார்க்கலாம். மா பால் அக்வாமின் யகூலுன கதா வ கதா, இப்படியெல்லாம் இவர்கள் இந்த மார்க்கத்திலே அவர்கள் கதைகள் சொல்கிறார்களாமே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்திருப்பதை அபூதாபிதிலே வருகின்ற செய்தியினூடாக நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நபவிலே ஒரு காட்டரவி வந்து சிறுநீர் கழித்த பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியினுடைய மகத்துவத்தை பேணும் விதமாக அவரை தடை செய்ய முற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ஜரூஹு, அவரை நீங்கள் விரட்ட வேண்டாம், விடுங்கள், அவருடைய அந்த சிறுநீர் தேவையை அவர் பூர்த்தி செய்யட்டும். அதற்கு பிறகு அந்த சிறுநீர் மீது ஒரு வாளி தண்ணீரை ஊட்டுமாறு சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு அந்த மனிதரை கூப்பிட்டு அழைத்து, இந்த பள்ளிவாயில் என்பது இப்படி அசுத்தப்படுத்துவதற்கான இடங்கள் அல்ல, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான இடம் என்பதை ஒரு இங்கிதமாக, ஒரு நாசுக்காக, ஒரு பண்பாட்டாக அவர்களுக்கு எடுத்து கூறியதை நாங்கள் புகாரில் வருகின்ற செய்தியினூடாக பார்க்கலாம். இதனால்தான் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே ஏறெடுத்தும் பார்க்காத, சுத்தப்படுத்தாத, அவர்களோடு பேசாத தரப்புகளிலே ஒருவர், மனித உணர்வுகளை மதிக்காத ஒருவர், மனித உணர்வுகளோடு விளையாடிய ஒருவர், மனித உணர்வுகளை துச்சமாக மதித்தவர். அவர்களில் ஒருவர் அல் மன்னான், தான் செய்த ஒரு தர்மத்தை பிறகு அதை சொல்லி காட்டி அவருடைய உள்ளங்களை புண்படுத்தி அவருடைய மனசை காயப்படுத்தி அவர்களுடைய அந்த உள்ளத்தின் அந்த கிடக்கைகளிலே ஏறி மிதித்து விளையாடியவரை நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்ற செய்தியை முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பினூடாக நாங்கள் பார்க்கலாம். சூரத் பக்ராவில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் தர்மம் செய்ததற்கு பிறகு அதை நீங்கள் சொல்லிக்காட்டி குத்தி காட்டி அந்த மனிதனுடைய உணர்வுகளை மதிக்காமல் நீங்கள் நடந்து கொண்டு உங்களுடைய அந்த தர்மங்களை, என்னுடைய கூலியை பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுவதை பார்க்கலாம். இதனால் தான் பாதை ஓரங்களிலே தன்னுடைய வீட்டினுடைய அழுக்குகளையும் கழிவுகளையும் தன்னுடைய வீட்டினுடைய அசுத்தங்களையும் வீசுகின்றவர்களுக்கு மலக்குமார்களுடைய, அல்லாஹ்வினுடைய, மனிதனுடைய சாபம் உண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்ற செய்தியை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அவர்கள் மனித உணர்வுகளை மதிக்காதவர்கள். தன்னுடைய வீட்டு கழிவுகளை தான் மாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும், பிறர் எப்படியும் அசுத்தமாக இருந்தால் போதும், பிறர் அந்த அசுத்தங்களின் ஊடாக முகம் சுளித்து கொண்டால் பிரச்சனை இல்லை என்ற அந்த உணர்வை மதிக்காத வெளிப்பாட்டுக்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் மலக்குமாருடைய சாபத்தையும் மனிதர்களுடைய சாபத்தையும் பெற்றுக்கொள்வதாக வருகின்ற செய்தியை பார்க்கலாம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வெள்ளைப்பூடையும் யார் வெங்காயத்தையும் சாப்பிடுகிறாரோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, எங்களுடைய பள்ளிகளுக்கு வந்து தொழுகை நடத்த வேண்டாம். காரணம், அவர்கள் தவறுடைய வாயினால் வருகின்ற அந்த துர்வாடையினூடாக தொழுகின்றவர்களும் ஏன் மலக்குமார்களும் அசௌகரியப்படுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்ற செய்தி புகாரில் பதிவு செய்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய ஏதாவது ஒரு பொருளை விளையாட்டுக்காக அல்ல,
உண்மைக்காக வேண்டியும் எடுத்து ஒளித்து வைத்து அவரை பயமுறுத்த வேண்டாம். காரணம் அது அவருடைய உணர்வுகளுடன் விளையாடுகின்ற ஒரு விடயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற செய்தி அபூதாவுதிலே பதிவாயிருக்கிறது. 3 நபர்கள் இருக்கின்ற பொழுது 2 பேர் அவரை மாத்திரம் விட்டுவிட்டு தனியாக இரகசியம் பேச வேண்டாம். இதா குந்தும் ஸலாதா ஃபலா யத்தனாஜா இஸ்னானி தூன சாலிஸ் என்ற செய்தியை முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத் முஜாதாவில் குறிப்பிடுறான், இன்னம நஜ்வா மினஷ் ஷைத்தானி லியஹ்ஸுனல் லதீன ஆமனு. இப்படி ரகசியம் பேசுவது 3 இருக்கின்ற பொழுது தெரியாத பாசையால், செய்கினையால் அல்லது அசைவால், ஏதாவது ஒரு உடல் உறுப்பினுடைய ஏதாவது ஒரு தோற்றப்பாட்டால் ஏதாவது சந்தேகம் வருகின்ற வகையிலே இப்படியான ரகசியம் பேசுவது அடுத்த மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்தும், அவருடைய மனதை கீறி அதை காயப்படுத்தும், அவருடைய உணர்வை துன்பைப்படுத்தும் என்பதற்காக நபிகளார் இதனை தவிர்த்து கொண்டிருப்பதை பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கூட மனிதனுடைய உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள். சொல்கிறார்கள், சில குழந்தைகளுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்கிறது, அவருடைய தாய்களுக்கு கஷ்டமாக இல்லை என்றிருந்தால் நான் தொழுகையை நீட்டி விடுவேன், நான் அவர்களுடைய தாய்மார்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன் என்று வருகின்ற செய்தி புகாரிலே பதிவு செய்திருக்கிறது. ஏதாவது நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களை நாங்கள் ஏளன கண்ணோடு அல்லது அவர்களை நாங்கள் அதிருப்தியான மனோநிலையோடு அல்லது அவர்களை நாங்கள் கேவலமாக பார்ப்பதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். லா துதீமு நல்லுர இலா மஜ்தூமீன். குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் அவர்களை உன்னிப்பாக அவர்களை உற்று நோக்கி அவர்களை கூர்ந்து பார்த்து அவருடைய உள்ளங்களை புண்படுத்திக் கொள்ளாதீர்கள், அவருடைய உணர்வுகளை காயப்படுத்தி விடாதீர்கள், அவர்களுடைய மனசை நீங்கள் கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் என்று வருகின்ற செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு என்றால் மரணித்தவர்களை கூட நாங்கள் காயப்படுத்தக்கூடாது, மரணித்தவர்களை கூட நாங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, மரணித்தவருடைய உணர்வுகளை கூட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லா தசுப்புல் அம்வாத் ஃபஇன்னஹும் கத் அஃப்லவ் இலா மா கத்தமு. நீங்கள் மரணித்தவர்களுடைய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை நீங்கள் சந்திச்சிருக்கின்ற வகையில் பேசி தெரிய வேண்டாம், அவர்களுக்கு ஏச வேண்டாம், வெய்ய வேண்டாம், அவர்களை ஏளனமாக சொல்ல வேண்டாம். காரணம், அவர்கள் சம்பாதித்தவற்றுக்குரிய கூலியை அவர்கள் பெற்றுவிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார்கள் என்று மரணித்தவர்களுடைய உணர்வுகளை கூட மதிக்க வேண்டும் என்கின்ற பண்பாட்டு பயிற்சியை எங்களுக்கு நபிகளார் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், எங்களோடு உறவாடுகின்ற, தொடர்பு வைத்திருக்கின்ற, எங்களோடு கூடி குழாவுகின்ற சக மனிதர்களுடைய உணர்வுகளை எந்த அளவு தூரம் நாங்கள் மதிக்க வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனை ஒன்றை நாங்கள் குவிக்க வேண்டும். அத்தகைய ஒரு பண்பாட்டு பயிற்சியை இந்த ரமலானுடைய நோன்பு எங்களுக்கு கற்றுத்தருகிறது என்கின்ற அடிப்படை அம்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி. பள்ளிவாயலுக்கு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட தடுத்த உணவுகளை குறிப்பிடுக. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07726555658 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.